செவிக்கு அமுதளிக்க விரும்பும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை ஒன்று கேட்க போகிறோம். கதையோட பேர் வண்டி வண்டியாக ஃபீலிங்ஸ். வீட்டிலேயே லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணி வெயிட்டும் செக் பண்ணினான் ரகு. ஏன் மாப்பிள்ள இங்கேயே வெயிட்டெல்லாம் செக் பண்ணுறீங்க? ஆமாம் மாமா, அப்புறமா ஏரோட்ராமில் போய் செக் பண்ணி வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் வெளியிட்டுக்கு போடுவாங்க. சரிங்க மாப்பிள்ள. ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 7:30க்கு மாமா. அப்போது எப்போ கிளம்பணும் மாப்பிள்ள? 5:30க்கு ஏரோட்ராமில் இருக்கணும். உங்கள் அம்மா அப்பா நேராக ஏரோட்ராமுக்கே வந்துடுவாங்க. சரிங்க மாப்பிள்ள. சாப்பாடு எதுவும் வேணாமாம்மா, ஃப்ளைட்லேயே எல்லாம் தருவாங்க. ஆமாம், டைம் ஆச்சு, உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க. என்னம்மாம்மா? இல்லை மாப்பிள்ள, காலையில் போனவ இன்னும் வரல. என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க? காலையிலேருந்து அழுது கண்ணை வீங்க வச்சுருக்கா மாப்பிள்ள. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்ன பண்ணலாமாம்மா? என்ன செய்ய மாப்பிள்ள? இவ்வளோ நாள் ஒன்றா இருந்துட்டு இப்போ திடீர்னு பிரியறது அவளால் தாங்க முடியல. அதுக்கு என்னம்மாம்மா பண்ணுறது? புரியுது மாப்பிள்ள, ஆனால் அவள் அதிகமாக பாசத்தில் இருந்துட்டா. அதான். அத்தை, சீக்கிரம் கிளம்பி வர சொல்லுங்கள் மீனாவை. அத்தை மீனாவை கூப்பிட்டாள். போதும், ரொம்ப ஃபீல் பண்ணாத, மாப்பிள்ளை கூப்பிட்றாரு, கீழே வா. அழுது வடிந்த முகத்தோடு மீனா கிளம்பி வந்தாள். மீண்டும் கட்டிப்பிடித்து அழுதாள். என்னால் முடியலம்மா, 2 வருஷம் கழித்து தான் வருவேன். புரியுதுமா, அதுக்காக உன் வாழ்க்கையை வாழ வேணாம்மா. போதும்மா, இப்படியே அழுதா உன் மாமியார் மாமனார் என்ன நினைப்பாங்க? காலையிலேருந்து ஒரு வாய் கூட நீ சாப்பிட்லம்மா, கொஞ்சமாக சாப்பிடுமா. வேண்டாம்மா, என்னால் முடியாது. பொறுத்து பார்த்தான் ரகு. ஓவராக ஃபீல் பண்ணாத மீனா. அத்தை ப்ளீஸ், முதல்ல அந்த நாயை அந்த பக்கம் கொண்டு போங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகிறோன்னு கூட அழுகலை, ஒரு வண்டிக்கு ஃபீல் பண்ணுறாளே. உன் நாயை டெய்லி வீடியோ காலில் பாரு போதும். இல்லாட்டி இங்கே இரு, நான் போயிட்டு 2 வருஷம் கழித்து வந்து உன்னை பார்க்குறேன். சரியா? என்ன முடிவு பண்ணியிருக்க? இப்போது மீனா எதுவுமே பேசாமல் ஹேண்ட்பேக்கை போட்டு கிளம்பினாள் ரகுவின் பின்னால். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். நன்றி.